பழமொழி கதைகள். உதவி கேட்ட ஓநாய். சேலத்துக்கு பக்கத்துல மாதேஸ்வரன் மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த இடமோ அந்த பேருக்கு ஏத்தது போல நல்லா பறந்து விரிஞ்ச ஒரு மலைப்பகுதி. அதுவும் இல்லாம நல்லா அடர்த்தியான காடு. இந்த இடத்துல நிறைய மிருகங்கள் பறவைகள் எல்லாம் உண்டு. அப்படி இருந்த சமயத்துல இந்த மலைப்பகுதியில ஓநாய் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. இதுவோ தினமும் வேட்டைக்கு போய் காட்டு மிருகங்களை நல்லா வேட்டையாடி அருமையா சாப்பிட்டுட்டு வந்துச்சு. இதுக்காகவே அந்த காட்டுல இருந்த சின்ன சின்ன விலங்குகளான ஆடுகள், கோழி, இது போல கால்நடைகள் எல்லாம் தங்களோட குட்டிங்க கிட்ட, இந்த பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க. நம்ம காட்டுல ஓநாய் பயங்கரமா எல்லாரையும் வேட்டையாடிட்டு இருக்கு. அதனால பெரியவங்க பக்கத்துல இல்லாத சமயத்துல எப்பயாவது நீங்க வெளியே போனீங்கன்னா ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். யாரு தெரியாதவங்க பேச்சு கொடுத்தாலோ, நான் இது வாங்கி கொடுக்கறேன் அது வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னாலோ அவங்க பேச்செல்லாம் நம்ப கூடாது. புரிஞ்சுதா? அப்படின்னு இந்த குட்டிகளோட அப்பா அம்மா எல்லாம் அடிக்கடி இந்த குட்டி பசங்க கிட்ட, தன்னோட குட்டி கால்நடைகள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குட்டிகளும் சரிம்மா, சரி அப்பா, நீங்க சொன்னது நாங்க ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி இருந்தபோது ஒரு நாள் இந்த காட்டு பகுதியில வேட்டைக்கு போயிருந்த இந்த ஓநாயோ அன்னைக்குன்னு பார்த்து ஒரு கரடி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா கரடியோ இந்த ஓநாயை விட ரொம்ப பெருசு தானே. அதனால அந்த கரடி கிட்ட செம்மையா அடி வாங்கி இந்த ஓநாய்க்கு ரொம்ப காயம் பட்டுடுச்சு. இப்படி காயம் பட்டதால இந்த ஓநாயால நடக்கவே முடியல. பயங்கரமான வலி இருந்துச்சு. அதனால அந்த காட்டுக்குள்ளேயே பசியும் பட்டினியுமா பல நாள் கடந்துச்சு. இது இப்படியே சில நாள் போனதுக்கு அப்புறமா ஒரு நாள் ஆட்டு கூட்டம் ஒண்ணு இந்த ஓநாய் இருந்த பக்கமா போயிட்டு இருந்துச்சுங்க. அத பார்த்த இந்த ஓநாயோ ரொம்ப சோர்வோட அதுல இருந்த ஒரு ஆடை பார்த்து, ஏ ஆடே ஆடே, எனக்கு கொஞ்சம் தண்ணி குடுக்கறியா? அப்பதான் எனக்கு தெம்பு வரும். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, உடம்பெல்லாம் அடிபட்டு ஒரே வலி அப்படின்னு சொல்லிச்சு. இந்த ஓநாய் உதவி கேட்ட ஆட்டுக்குட்டியோ ரொம்ப புத்திசாலியான ஆட்டுக்குட்டி. அது இந்த ஓநாய பார்த்து, ஏய் ஓநாயே, நீ என்ன எனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சியா? நீனு இப்ப இவ்வளவு சோர்வா இருக்க, என்ன போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவ. ஆனா உனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்ததும் உன் சோர்வெல்லாம் சரியாயிடும். அது சரியானதும் நீ என்ன பண்ணுவ? முதல்ல வேட்டையாடு தானே கிளம்புவ. அதுவும் உன் முன்னாடி நான் இருக்கும்போது வேற எங்கேயாவது போய் வேட்டையாடுவியா? நீ என்ன தானே வேட்டையாடுவ. உனக்கு தண்ணியை கொடுத்து உனக்கே நானும் இரையாக மாட்டேன்ப்பா. அதனால உனக்கு இந்த தடவை என்னால உதவி பண்ண முடியாது, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த ஆட்டு கூட்டத்தோடயே ஓடி போயிடுச்சு. அப்படி ஓடி போகும்போது இந்த ஆட்டுக்குட்டியோ தன்னோட அப்பா அம்மா ஒரு தடவை சொல்லி கொடுத்த பழமொழியான, நரி இடப்பக்கம் போனா நல்லதா வலப்பக்கம் போனா நல்லதா அப்படின்னா மேல விழுந்து நம்மள கடிக்கா